வணக்கம். ஃபோஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கிணற்று பம்ப்செட் மோட்டாருக்கு மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசுக்கு விவசாயிகள் கண்டனம். திருவண்ணாமலை செங்கத்தில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் தீர்மானம். சிவகங்கை மாவட்டத்தில் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வந்த நரிக்குறவர்கள். ஒரே நாளில் பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட நீதிபதிக்கு நன்றி தெரிவித்த நரிக்குறவர்கள். உத்தரமேரூர் அருகே கரடுமுரடான நிலத்தை வனமாக மாற்றிய பெண் ஊராட்சி மன்ற தலைவர். 1 லட்சம் பனை விதைகள் விதைத்து சாதனை. கொடைக்கானலில் மலைவாழ் மக்களுக்காக அளிக்கப்பட்ட இடத்தினை ஆக்கிரமித்துள்ள தனிநபர். 21 வருடங்களாக நிலத்தை மீட்க போராடி வரும் மலைவாழ் பெண். தர்மபுரி மாவட்டத்தில் மலை கிராமத்திற்கு செல்ல பேருந்து வசதியின்றி அவதியுறும் பொதுமக்கள். மலை கிராமங்களின் வேதனைகள் குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். விவசாய கிணற்று பம்ப்செட் மோட்டாருக்கு மின் கட்டணத்தை உயர்த்திய தமிழக அரசுக்கு விவசாயிகள் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை செங்கம் சந்தைமேடு பகுதியில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் வீரவணக்க நாள் எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது மின் கட்டணம் உயர்விற்கு போராடி உயிர் நீத்தவர்களுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சி அச்சங்கத்தின் மாநில தலைவர் வேலுச்சாமி தலைமையேற்று பேசிய போது, தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில் சொத்துக்களை ஜப்தி செய்ததை கண்டித்தும், விவசாயிகள் உற்பத்தி செய்யும் கரும்பு டன் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 6000 ரூபாயாக தமிழ்நாடு அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தியும் எழுச்சி பொதுக்கூட்டத்தில் தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக அவர் பேசினார். கட்டுப்படியான விலை இல்லாததால் பல்வேறு சிரமங்களையும் வேதனைகளையும் சந்தித்து வருகிறார்கள். ஆகவே இன்றைக்கு விவசாயிகளின் நலன் கருதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, விவசாயிகளுக்கு நீங்கள் உற்ற தோழனாக இருப்போம் என்று நீங்கள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கப்படுவோம் என்று சொன்னீர்களே, விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று இந்த வீர வணக்க பொதுக்கூட்டத்தின் வாயிலாக மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை வைக்கின்றேன். சிவகங்கை மாவட்டத்தில் தங்கள் கோரிக்கைகளை ஒரே நாளில் நிறைவேற்றி தந்த நீதிபதிக்கும் நரிக்குறவ இன மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளனர். கல்வெட்டுமேதி பகுதியில் வசித்து வரும் நரிக்குறவர்கள் பயன்பெறும் வகையில் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழு சார்பில் சார்பு நீதிபதி ராதிகா தலைமையில் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. அப்போது முகாமில் கலந்து கொண்ட நரிக்குறவர் இன மக்கள் தங்கள் திறக்கப்பட்ட கழிப்பறை கட்டிடம் தண்ணீர் மின்சாரம் இன்றி உபயோகப்படுத்த முடியாமல் பயனற்றிருப்பதாகவும், இளம் பெண்கள் கண்மாய் கரைக்கு அச்சத்துடனே செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்தனர். மேலும் குடிக்க தண்ணீர் விளக்குகள் இல்லாமல் அவதிப்படும் தங்களின் கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக புகார் அளித்தும் தீர்வு காணாமல் இருப்பதாக தெரிவித்தனர். இங்க ரோட்டுக்கு மேல இங்கிட்ட ஒரு பைப் இருக்கு, அந்த 2 பைப் தான் இருக்கு மேடம். அப்புறம் பொழுங்க எங்களுக்கு கை கழுவ கால் கழுவ ஒரு கழிவறையும் இல்ல எங்களுக்கு. நாங்க போனாக்க பாத்ரூம் கூட எங்களுக்கு இல்ல. பாத்ரூம் கட்டி கொடுத்திருக்காங்க, இலவச கட்டாதனால தண்ணி வந்து செலவு வீணா செலவு ஆகி தண்ணி ரொம்ப இழுத்து. இது தொடர்பாக நீதிபதி எடுத்த நடவடிக்கையினால் மறுநாளே கழிப்பறை கட்டிடங்கள் சரி செய்யப்பட்டதோடு அடிப்படை தேவைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து இதுகுறித்து அப்பகுதி ஆய்வு மேற்கொள்ள வந்த நீதிபதி ராதிகாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த நரிக்குறவர் இன மக்கள் நீதிபதியை தங்கள் தாயை போல நினைப்பதாக கூறி நன்றி தெரிவித்தனர். மேலும் மாவட்ட நீதிபதி எடுத்த நடவடிக்கை போன்று அரசாங்கம் எடுத்திருந்தால் பள்ளி பையை சுமக்கிற காலத்தில் எங்கள் குழந்தைகள் ஊக்கு பையை சுமக்காது என அவர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். இந்த உதவியை நாங்கள் என்னைக்குமே மறக்கவே மாட்டோம். அம்மா இனிமே எங்களுக்கு தெய்வம் மாதிரி அவங்களுக்கு 100 வயசு கொடுக்கணும்.
அம்மா எப்பவுமே நல்லா இருக்கணும். எங்களுக்கு எத்தனையோ தொகுதியில எத்தனையோ ஆளை நாங்க பார்த்தோம். அம்மா மாதிரி பார்த்ததே இல்லை. வந்த உடனே ஒரே நாள்ல பண்ணி கொடுத்து எங்களுக்கு இவ்வளவு சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்த அம்மாவுக்கு மிகவும் நன்றி. அம்மா வந்த உடனே இது எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி மக்கள் ரொம்ப ஒரு ஆனந்தத்தோட இருக்கிறாங்க. உங்க மக்களுக்கு நல்ல கல்வி கொடுத்து, நல்ல உண்மையில நல்ல வளர்ச்சியை கொடுத்து, நல்ல ஒரு நிலைமை கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அந்த அளவுக்கு நான் முயற்சி பண்ணி ஸ்டெப்பு பண்ணி நாங்கள் உங்கள் கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இதனால உங்களுக்கு மக்களுக்கு எந்த குறை இல்லாமல் எல்லாம் நிரந்தரமா இருந்து நான் செஞ்சு போறேன்ப்பா அப்படின்னு அம்மா வாக்கு உறுதியும் கொடுத்துக்கிட்டு நிறைவேற்றிருக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கரடு முரடான நிலத்தை வனமாக மாற்றியுள்ள பெண் ஊராட்சி மன்ற தலைவருக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். மலைகளும் கரடு முரடான காடுகளும் சுற்றி அமைந்துள்ள திருமுக்கூடல் ஊராட்சியில் கல் உடைக்கும் கிருஷர்கள் அதிக அளவில் செயல்பட்டு வருகிறது. இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயிகள் செய்ய முடியாத நிலையில் அப்பகுதி மக்கள் வாழ்வாதாரமின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா முருகன் சுமார் 80 ஏக்கர் கரடு முரடான அரசு புறம்போக்கு நிலங்களில் மரக்கன்று நடவு செய்ய திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொண்டார். இதனையடுத்து ஷங்கல் பதாரு பவுண்டேஷன் என்ற தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு அவர் சுமார் 80 ஏக்கர் அரசு நிலத்தை சமப்படுத்தும் வேளையில் ஈடுபட்டதோடு கைவிடப்பட்ட கல்குவாரி குட்டையிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து 1 லட்சம் பனை விதைகள் மற்றும் 5000 மரக்கன்றுகளையும் நடவு செய்து பராமரித்து வருகிறார். தற்போது அந்த மரக்கன்றுகள் சுமார் 5 அடி உயரம் வளர்ந்து பசுமையாக காட்சி அளிக்கும் நிலையில் கரடு முரடான 80 ஏக்கர் நிலத்தினை குறுங்காடாக மாற்றிய ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சுளா முருகனுக்கு பல்வேறு தரப்பினர் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பரப்பளவில் கிட்டத்தட்ட ஒரு 50 வகையான நாட்டு மரக்கன்றுகளை இந்த இடத்துல நாங்கள் நட்டு இருக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா மாவட்ட நிர்வாகத்தோட அனுமதியோட வில்லேஜ் கிராம பஞ்சாயத்தோட இணைஞ்சு நாங்கள் இந்த பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்கோம். இங்கே முழுவதும் பார்த்திங்கனாக்கா நாட்டு மரக்கன்றுகள் தான் இங்கே நட்டு இருக்கிறோம். மொத்தம் இந்த 80 ஏக்கரில் ஒரு பார்ட்டாக நாங்கள் பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கல்குவாரிகள் இருக்குது. பல்லுயிர்களுக்கான இடத்த வாழ்வாதாரம் இந்த அழிஞ்சிட்டே வருது. ஸோ இதை பெருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு முயற்சி எடுத்து கிராம பஞ்சாயத்தோடு சேர்ந்து இந்த ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பண்ணிட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு அரசால் மலைவாழ் மக்களுக்காக அளிக்கப்பட்ட இடத்தினை ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து மீட்டு தரக்கோரி பெண் ஒருவர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். பள்ளங்கி கோம்பை பகுதியில் வசித்து வந்த ஆறுமுகம் பாப்பாத்தி என்பவர்களுக்கு அரசு இலவசமாக கொடுத்த 6 ஏக்கர் நிலத்தில் இருவரும் விவசாயம் செய்து வந்தனர். இதனையடுத்து ஆறுமுகம் இறந்த நிலையில் அவரது இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து 2003ஆம் ஆண்டு தனிநபர் ஆக்கிரமிப்பு அமைப்பு செய்யப்பட்டிருக்கும் இடம் ஆறுமுகம் பாப்பாத்திக்கு சொந்தம் என்று மாவட்ட ஆட்சியர் அரசாணை வழங்கிய நிலையில் தற்போது வரை தனிநபர் இடத்தினை விட்டுக் கொடுக்காமல் இருந்து வருகிறார். இதனையடுத்து தனது தந்தையின் இடத்தை மீட்டு தருமாறு வனராணி என்பவர் கடந்த 21 வருடமாக மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், கொடைக்கானல் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், கொடைக்கானல் காவல் நிலையம் என தொடர்ந்து அனைவருக்கும் மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தனது இடத்தை மீட்டெடுப்பதற்காக தற்கொலை போராட்டங்கள் செய்யவும் தயங்க மாட்டேன் என எச்சரித்துள்ள வனராணி தனது குழந்தைகளுடன் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். அமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி ஐயா எங்களுக்கு மலைவாழ் மக்கள் அடிப்படையில் கொடுத்தாங்க. அந்த இடத்த 2003 பள்ளங்கி மாட்டுப்பட்டியில் இருக்கிறவங்க பெரிய கருப்பு தேவர் அவங்க பசங்க அவங்க குடும்பமே எங்கள் நிலத்தை ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கலெக்டர்கிட்ட போய் மண்ணெண்ணெய் உயிரவே கொடுக்குற அளவுக்கு கூட துணிஞ்சிட்டேன். அப்படி இருந்தும் எந்த அதிகாரியும் எந்த ஆக்ஷனும் எடுத்துக்கல. நான் இதுக்கு மேல்பட்டு உயிரை தான் விடணுமே தவிர ஆனால் பொறுத்திக்காமல் காவல்துறை தடுத்துக்கிட்டாங்க. இனிமேல் எங்கள் இடத்த வாங்கி கொடுக்கலன்னா நானும் எனக்கு 3 குழந்தைங்க இருக்கிறாங்க. நாங்கள் 3 குழந்தைங்களும் நானும் கொடைக்கானல் ஏதாவது கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடியோ தாலுகா ஆஃபீஸ் முன்னாடியோ ஆர்டி ஆஃபீஸ் முன்னாடி தற்கொலை பண்ணுறத தவிர வேறு வழியே இல்லை. மதுரை அலங்காநல்லூர் அருகே பள்ளி மாணவர்கள் ஆங்கில மொழியின் தேர்ச்சி பெறும் வகையில் தனி ஆசிரியரை நியமித்துள்ள முன்னாள் மாணவர்களின் செயல் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. அலங்காநல்லூர் அருகே 15 மேட்டுப்பாடி பகுதியில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. ஒரு சமயம் இப்பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வந்த நிலையில் தற்போது 250 மாணவர்கள் மட்டுமே படித்து வருகின்றனர். இந்நிலையில் தாங்கள் படித்து முன்னேற்றம் கண்ட மேல்நிலைப் பள்ளியின் தரத்தை உயர்த்தும் வகையில் பள்ளிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்தும் பள்ளியின் பராமரிப்பு பணிகளை செய்து கொடுத்தும் முன்னாள் மாணவர்கள் சேவையாற்றி வருகின்றனர். இதனைத் தொடர்ச்சியாக தங்கள் பள்ளி மாணவர்கள் எளிதில் ஆங்கில மொழியில் தேர்ச்சி பெறும் வகையில் தனி ஆசிரியர்களை அமைத்து சனிக்கிழமை தோறும் பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றனர். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி எப்பத்துல இருந்து செல்போன் பயன்படுத்துறீங்க? 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து.
செல்போன் பயன்படுத்தவில்லை. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா கவனிக்க போறீங்க. சரியா? நான் மட்டும் பேச போறது கிடையாது. உங்கள எல்லாருமே என்ன செய்ய போறீங்க? பேச போறீங்க. இல்ல பேச போறீங்க. லாங்குவேஜா எப்படி நீங்க வந்து ஃப்ளூயண்டா பேசுறது அப்படின்றதுக்கான சிம்பிள் டெக்னிக் சொல்லி கொடுப்பேன். தங்கள் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு ஏணிகளாக இருந்த பள்ளியினையும் அதில் படிக்கும் மாணவர்களின் கல்வி தரத்தினையும் உயர்த்தும் நோக்கில் செயல்படுத்தி வரும் முன்னாள் மாணவர்களின் கல்வி சேவைக்கு அனைவரும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி பள்ளியோட அடிப்படை வசதிகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் 2022 ஒவ்வொரு பணிகளாக செய்து கொண்டு வருகிறோம். இப்போது மாணவர்களோட கற்றல் திறனை, அதாவது ஆங்கில புலமையை மேம்படுத்துவதற்காக ஜாய் மேக்கர் இந்தியா என்ற ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனை தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக தற்போது பயின்று வரும் மாணவர்களுக்கு ஆங்கில கற்றல் திறன் மேம்பாட்டு வகுப்பை தொடங்கியுள்ளோம். இதேபோல் வரும் கல்வி ஆண்டுகளில் எங்களுடைய முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பள்ளிக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை செய்யலாம் என்று முடிவு செய்து உள்ளோம். 1996 படித்த மாணவர்கள் கோஆபரேட்டிவ்ஸில் ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது அன்றைக்கி எங்களோட தமிழ் மேம் சொன்னாங்க, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் 12th படிக்கிறேன், உங்களுக்கு காலேஜ் போகையில் எல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் எங்கள் முன்னாள் மாணவர்கள் எங்களுக்கு பெஞ்ச் வாங்கி கொடுத்தாங்க, பெயிண்டிங், தண்ணி ஏதாச்சும் பிரச்சனைனா அது பண்ணி தராங்க, எல்லாமே பண்ணி தராங்க, பெஞ்ச்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னும் எல்லாம் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் நல்லா படிப்போம். தருமபுரி மாவட்டத்தில் வறட்சியை தாங்கும் பண பயிரான அரேபிய பேரிச்சையை சாகுபடி செய்து விவசாயி ஒருவர் அதிக லாபம் ஈட்டி வருகிறார். ஈராக், சவுதி அரேபியா போன்ற பாலைவன நாடுகளில் மட்டுமே பயிரிடப்பட்டு வரும் பேரிச்சை மரங்களை தருமபுரி மாவட்டத்தில் அரியகுளம் கிராமத்தில் நிஜாமுதீன் என்பவர் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகிறார். சவுதி அரேபியாவில் பேரீச்சை பண்ணையில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இவர் பாலைவன நாடுகளில் பயிராகும் இந்த பேரீச்சை விவசாயத்தை தனது சொந்த கிராமத்தில் செய்ய முடிவெடுத்து வெளிநாடுகளிலிருந்து கன்றுகளை இறக்குமதி செய்து தனது நிலத்தில் பயிரிட்டுள்ளார். சுமார் 15 ஏக்கர் நிலப்பரப்பில் பேரீச்சை சாகுபடி செய்து வரும் இவர் பர்ரி, மஸ்தூர், அம்மர், நூர் உள்ளிட்ட 35 வகையாக செடிகளை வளர்த்து வந்த நிலையில் அவைகள் நன்கு வளர்ச்சியடைந்து பேரீச்சை பழங்களை தந்துள்ளது. அதில் பர்ரி என்ற திசு வளர்ப்பு செடி தருமபுரியின் கடும் வறட்சியையும் கடந்து நல்ல விளைச்சலை தந்துள்ளதோடு ஒரு மரத்தில் சுமார் 100 கிலோ முதல் 150 கிலோ வரை மகசூல் தந்துள்ளதாக கூறப்படுகிறது. பராமரிப்பு செலவு குறைவாக காணப்படும் நிலையில் பேரீச்சை பழம் 1 கிலோ 250 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை விற்பனையாவதாக தெரிவிக்கும் நிஜாமுதீன் தன்னிடமிருந்து பழங்களை வாங்கும் ஏற்றுமதியாளர்கள் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா போன்ற பகுதிகளுக்கு விமானம் மூலமாக விற்பனைக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இன்றைய கால சூழ்நிலையில் கடும் வறட்சியின் காரணமாக விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் விவசாயம் செய்ய இயலாமல் பிழைப்பு தேடி அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் இன்றைய சூழ்நிலையில் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் பேரீச்சை சாகுபடி செய்யலாம் என அறிவுறுத்தியுள்ளார். பேரீச்சைக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப சிக்கனமான தண்ணிங்க. குறைஞ்ச அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதுமானது. இது ஒரு பனைமரம் மாதிரிங்க. பெரிய அளவு செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அதிக இதுக்கான முற்றுகைக்க வேண்டியது இல்லைங்க. ஒரே ஒரு காரணம் என்னன்னாக்கா, செடியினுடைய ரேட்டு தான் காஸ்ட்லியாக இருக்கும். கிட்டத்தட்ட 4500 5000 ரூபாய் செடியினுடைய ரேட்டு வரும்.
அது வெளிநாட்டிலேருந்து வர்றதுனால வந்துட்டு ஈரான்லேருந்து வருது, துபாயிலேருந்து வருது, சவுதி அரேபியாவிலேருந்து வருது. அதனால் காஸ்ட்லி செடி ஆகுதுங்க. அந்த செடிகள் நம்ம வாங்கி நடும்போது நம்மளுக்கு 24 மாதத்தில் காய்க்க ஆரம்பிச்சிருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா எந்த ஒரு பொருளும் வந்து நாம் தான் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகணும், விவசாயிகள் விளையிற பொருளை. ஆனால் பேரீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து நம்ம தோட்டத்துக்கே வந்துடுதுங்க. எவ்வளோ இருந்தாலும் டன் கணக்காக கிட்டத்தட்ட 100 ஏக்கர் நட்ட தோட்டங்கள்லாம் கூட இருக்குது. விவசாயிக்கு வந்து இது ஒரு லாபகரமான பயிருங்க. ஃபோஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நாகை அருகே உள்ள கீழ்வேலூர் அருகே ஆபத்தான முறையில் சேதமடைந்து காணப்படும் மின்கம்பத்தை மாற்றி அமைக்க கோரி கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட செருநல்லூர் ஊராட்சியில் தெற்கு தெருவிற்கு செல்லக்கூடிய தெருமுனையில் அமைக்கப்பட்டுள்ள மின்கம்பம் சேதமடைந்து உடைந்து விடும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் அதன் மின்கம்பிகள் தாழ்வாக செல்வதால் விபத்துகள் ஏற்படும் முன் மின்கம்பத்தை மாற்றி அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே நிறுத்தப்பட்ட அரசு பேருந்தினை மீண்டும் இயக்க கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து சேலாஸ் குன்னகம்பை அதிகரட்டி மார்க்கமாக உதகை செல்லும் அரசு பேருந்து கடந்த மே மாதம் வரை இயக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் நிறுத்தப்பட்ட பேருந்து போக்குவரத்தினால் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை மீண்டும் இயக்க கோரி குன்னகொம்பை பகுதியில் போக்குவரத்து கழக அதிகாரிகளை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த புள்ளிமான் குட்டியை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கோசுக்குறிச்சி ஊராட்சிக்கு உட்பட்ட கெண்டுவார்பட்டியில் ஃபாரூக் முகமது என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் வந்த குட்டிமான் ஒன்று அங்கிருந்த கிணற்றில் தவறி விழுந்து தத்தளித்தபடி இருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி புள்ளிமான் குட்டியை கிணற்றிலிருந்து மீட்டு வனப்பகுதிக்குள் விடுவித்தனர். ஃபோஸ்டர் செட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். அமெரிக்காவில் நடைபெற்ற உலக அளவிலான தடகள போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை பெற்று அசத்திய தமிழக காவல்துறை தலைமை காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. காவல்துறை மற்றும் தீயணைப்புத்துறை சார்பாக உலக அளவிலான தடகள போட்டி கடந்த ஜூன் மாதம் முதல் அமெரிக்காவில் அலாபாமாவின் வர்கிமிங்காவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் தலைமை காவலர் கிருஷ்ணரேகா என்பவர் கலந்து கொண்டு உயரம் தாண்டுதல் மற்றும் மும்முறை தாண்டுதல் மற்றும் தடை தாண்டும் ஓட்டம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்டு 3 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார். இதனையடுத்து கிருஷ்ணரேகாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் காவல் நிலைய போலீசார் மற்றும் பொதுமக்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 5 வயது கராத்தே மாணவர் 15 நிமிடத்தில் தனது கையால் 2240 முறை பஞ்ச் செய்தும் 1120 முறை காலால் கிக் செய்தும் உலக சாதனை படைத்துள்ளார். பட்டுக்கோட்டை அடுத்த முதல்சேரி கிராமத்தைச் சேர்ந்த வேலாயுதம் கனிமொழி தம்பதியினர் 5 வயதான இளைய மகன் ஆருஷ் வம்சி கடந்த 2 வருடங்களாக கராத்தே பயிற்சி பெற்று வருகிறார். இதனையடுத்து சாலை பாதுகாப்பு குறித்த நிகழ்ச்சிக்காக மாணவர் ஆருஷ் வம்சி கராத்தே முறையில் 15 நிமிடத்தில் தனது கையால் 2240 முறை பஞ்ச் செய்தும் 1120 முறை காலால் கிக் செய்தும் தனது உலக சாதனையை பதிவு செய்தார். இதனையடுத்து சாதனை படைத்த மாணவர் ஆருஷ் வம்சிக்கு பெற்றோர், உறவினர்கள், பள்ளியின் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள், சிறப்பு விருந்தினர்கள் சால்வை அணிவித்தும் கை குலுக்கியும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கிளாப் பண்ணுங்க.